வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். அமெரிக்கா ஒவ்வொரு நாளும் ஈரான் அமெரிக்க ஆயுதங்களை நகலெடுக்கிறது, சீனா அமெரிக்க ஆயுதங்களை நகலெடுக்கிறது என்று குற்றம் சாட்டுவதை வழக்கமாக கொண்டுள்ளது. ஆனால் இப்போது கார் ரிவர்ஸ் கியரில் ஓடுகிறது. ஈரான் வடிவமைத்து ஷாஹித் 136 ஆளற்ற தாக்குதல் விமானத்தை நகலெடுத்து அதே மாதிரியே லூகாஸ் என்ற புதிய ஆளற்ற விமானத்தை அமெரிக்கா உருவாக்கியுள்ளது. இப்போது ஒரு கேள்வி எழுகிறது, யார் யாருக்காக கற்றுக் கொடுக்கிறார்கள்? யாருடைய டெக்னாலஜியை யார் பயன்படுத்துகிறார்கள்? முழு படம் பார்க்க வேண்டுமானால் ஷாஹித் 136 எப்படி உக்ரைன் போரை மாற்றியது என்பதையும் அதையே நகலெடுத்து அமெரிக்கா எதற்கு லுகாஸ் என்று தனக்கே எதிர்பயிற்சி கொடுக்கின்றது என்பதையும் ஒன்றாக பார்க்க வேண்டும். முதல் இந்த படத்தின் மூலம் கதாபாத்திரம் ஷாஹித் 136 ஈரான் உருவாக்கிய இந்த நீண்ட தூர பறக்கும் ஆயுதம் ஒரு சாதாரண ஆளற்ற விமானம் இல்லை. இது போரின் செலவு கணக்கை தலைகளாக மாற்றிய ஆயுதம். உக்ரைனில் ரஷ்யா ஷாஹித் 136 ஆளற்ற விமானத்தை பயன்படுத்தியது. அதன் பின் அதையே தமது சொந்த தயாரிப்பாக ஜெரான் 2 என்ற பெயரில் பயன்படுத்துகின்றது. அந்த ஆளற்ற ஆயுதத்தின் கார்பன் ஃபைபர் உடல், குறைந்த ரேடார் குறுக்குவெட்டு அதாவது ரேடார் கிராஸ் செக்ஷன் ஆகியவை இதை வீழ்த்துவதற்கு சவாலான அமைப்பாக மாற்றுகின்றன. பேட்ரியோட் போன்ற பல மில்லியன் டாலர் மதிப்புள்ள ஏவுகணைகளை ஏவிக்கொண்டு இரவு முழுவதும் சில $1000 மதிப்பு கொண்டு ஷாஹித் 136களை சுட்டு வீழ்த்துவது பொருளாதார ரீதியாக எந்த நாட்டாலும் முடியாது. ஈரானே அதை மத்திய கிழக்கில் அமெரிக்க தளங்கள் மீது பயன்படுத்திய போது என்ன நடந்தது? ஜோர்டானில் உள்ள அமெரிக்க முகாமில் தாக்கிய ஷாஹித் 136 தாக்குதலில் 3 அமெரிக்க ராணுவ துருப்புகள் உயிரிழந்த சம்பவம் அமெரிக்க தளங்களுக்கு இந்த ஆயுதத்தின் பாதுகாப்பு இடைவெளியை நேரடியாக காட்டிவிட்டது. அதாவது இது ஒரு சிறிய ஆயுதமில்லை, இது ஒவ்வொரு வான் பாதுகாப்பு கட்டமைப்பிலும் அரிதான ஒரு பலவீனத்தை வெளிப்படுத்தும் டெஸ்ட் சிஸ்டமாகவே நடந்து கொண்டது. இவ்வளவு பெரிய சவாலை உருவாக்கும் ஷாஹித் 136ஐ கொஞ்சம் ஆழமாக பார்த்தால் என்ன தெரிகின்றது? குறைந்த விலையில் நீண்ட தூரம் பறக்கக்கூடிய ஒரு திசை ஆளற்ற விமானம். ராக்கெட் ஏவியின் உதவியுடன் லான்ச் செய்யப்படும் டெல்டா சிறகு வடிவம் கொண்ட சதுர மீட்டருக்கு மிக குறைந்த ரேடார் கையெழுத்து உள்ள ஆளற்ற விமானம். இந்த ஆளற்ற ஆயுதத்தில் உள்ள பல மின்னணு பகுதிகளை அமெரிக்கா, ஐரோப்பா, சீனா ஆகிய நாடுகளில் தயாரிக்கப்பட்ட சிப்கள், சென்சார்களை கொண்டு கட்டப்பட்டவை என்று ஆய்வுகள் சொல்கின்றன. அதாவது ஷாஹித் 136 ஈரானின் பக்கா உள்ளூர் தயாரிப்பு இல்லை. உலகளாவிய சப்ளை செயின் மூலம் கிடைத்த மின்னணு துண்டுகளை ஒரே இடத்தில் கோர்த்ததுதான் ஷாஹித் 136. ஈரான் தன் மீது விதிக்கப்பட்ட தடைகளை நெகிழ வைக்கும் அளவுக்கு ஒரு சூட்சம தொழில்நுட்ப இறக்குமதி முறையை கையாண்டும் விளைவு. இந்த பின்புலத்தில் தான் அமெரிக்காவின் லூகஸ் களத்தில் வருகின்றார். அமெரிக்க மத்திய கட்டளைத்தளம் சென்காம் அறிவித்த புதிய TFSS என்ற அமைப்பு மத்திய கிழக்கில் அமெரிக்க ராணுவத்தின் முதல் ஒரு திசை தாக்குதல் ஆளற்ற விமான ஸ்குவாட்ரன் உத்தியோகபூர்வமாக அமைக்கப்பட்டதாக அறிவித்தது. எந்த நாட்டில் என்று சொல்லவில்லை, ஆனால் மத்திய கிழக்கில் எங்கோ என்பதை சொல்லிவிட்டார்கள். இதே சமயம் அரிசோனாவில் இருக்கும் ஸ்பெக்டர் ஒர்க்கர்ஸ் என்ற நிறுவனமே இந்த லூகஸ் விமானத்தை உருவாக்கி பென்டகோனின் R&D திட்டங்களின் ஒரு ஷோகேஸாக இந்த வருடம் கோடை காலத்தில் வாஷிங்டனில் காட்டியது. லூகஸ் ஆளற்ற விமானத்தின் வடிவமே ஷாஹித் 136 மாடல் தான். டெல்டா வளைவுடன் கூடிய முக்கோண உடல், சுமார் 10 அடி நீளம், 8 அடி பீச்சு. ஆனால் உள்ளே இருக்கும் என்ஜின் அமைப்பு மற்றும் ஆர்கிடெக்சர் வேறுபட்டது. 2 சிலிண்டர் DA215 என்ஜின் இயக்குகின்றது. ஈரானிய ஷாஹித் 136 பயன்படுத்திய 4 சிலிண்டர் லிம்பான் L550E குளோன் என்ஜினுடன் ஒப்பிட்டால் எரிபொருள் உள்வாங்கல் திறன் மேம்பட்டது, ஒலி கையெழுத்து குறைந்தது என்பது அமெரிக்க தரப்பு வாதம். இப்போது உங்களுக்கு 3 கேள்விகள் எழலாம். முதல் கேள்வி, ஷாஹித் 136 பற்றிய ஆழமான தொழில்நுட்ப விவரங்களை அமெரிக்கா உக்ரைனிடமிருந்து பெற்றதா? பதில் என்ன? ஆமாம். ஆனால் அது மட்டுமே இல்லை, மற்றொரு உண்மையும் இருக்கின்றது. முதலில் அமெரிக்கா பல ஆண்டுகளுக்கு முன்பே ஈரானிடமிருந்து ஒரு ஷாஹித் வகை ஆளற்ற விமானத்தை முழுமையாக பிடித்து டெக்சாஸ், அரிசோனா போன்ற இடங்களில் உளவுத்துறை பிஞ்சு கூடம் போல பிளந்து ஆராய்ந்தது. அதாவது உக்ரைன் போர் தொடங்குவதற்கு முன்பே ஈரானிய ஷாஹித் அமெரிக்காவிடம் போய்விட்டது. அதன் பின் உக்ரைனில் ரஷ்யா பயன்படுத்திய ஜெரான் 2 உடந்த பாகங்களை உக்ரைன் படைகள் எடுத்துக்கொண்டு அதில் இருந்த மின்னணு துறைகள், GPS மாட்யூல்ஸ், ரேடார் தடுப்பு ஆர்கிடெக்சர் போன்ற விவரங்களை அமெரிக்காவுக்கும் நேட்டோவுக்கும் பகிர்ந்திருக்கின்றன. இதிலிருந்து இரண்டாவது கேள்விக்கு போகலாம். அமெரிக்கா இந்த ஷாஹித் 136 மாதிரியை உக்ரைனில் வைத்து உற்பத்தி செய்ய போகிறதா? இப்போது வரைக்கும் வெளியில் தெரியும் தகவலை பார்த்தால் நேரான பதில் இல்லைதான். லோகஸ் பிளாட்ஃபார்ம் அரிசோனாவில் உள்ள ஸ்பெட் ஒர்க்கர்ஸ் தொழிற்சாலையில் உற்பத்தி ஆகிறது என்று சென்காம் மற்றும் பிற வட்டாரங்கள் தெளிவாக சொல்கின்றன. உக்ரைன் இந்த விவகாரத்தில் எந்த வேலை செய்கின்றது? உக்ரைன் புட்டினின் போரில் உள்ள தன் நாட்டுக்காகவே தனித்தனி FPV ஆளற்ற விமானங்களையும் சொந்த தயாரிப்பு இன்டர்செப்டர், ஆக்டோபஸ் போன்ற தடுப்பு ஆளற்ற விமானங்களையும் பெரிய அளவில் உற்பத்தி செய்ய ஆரம்பித்திருக்கின்றது. அமெரிக்கா அதற்கு தனியாக AI தாக்குதல் பொதி, ஸ்கைநோட் போன்ற மின்னணு மூளை அமைப்புகளை அனுப்புகின்றது. அதாவது உக்ரைனில் உற்பத்தியாக போகிறது ஷாஹித் 136 காப்பிகள் அல்ல. உக்ரைன் தன் சொந்த ஆளற்ற விமான சூழல் அமைப்பினை வளர்த்துக் கொள்ள அமெரிக்கா தொழில்நுட்பம் துணை செய்கின்றது. அது லூகஸ் மாதிரி நேரடி ஷாஹித் காப்பி உற்பத்தி இல்லை. ஈரானை காப்பி அடிப்பது அமெரிக்காவிலேயே நடக்கின்றது. இந்த வேறுபாடு மிகவும் முக்கியம்.
டேட்டா உக்ரைனிலிருந்து உற்பத்தி அரிசோனாவில் டிப்ளாய்மெண்ட் மத்திய கிழக்கில் என்பதே இப்போதைய படம். இது மட்டும் போதாது, மூன்றாவது கேள்விதான் முக்கியம். அமெரிக்கா தன்னிடம் இருக்கும் பெரிய ஆளற்ற ஆயுதங்களையும் MQ-9 ரீப்பர் மாதிரி கட்டுப்படுத்தப்பட்ட ஆளற்ற விமானங்களையும் விட்டு ஏன் ஈரான் வடிவமைத்த ஷாஹித் 136 மாதிரி ஒரு தாழ்ந்த வேக, தாழ்ந்த உயரம், மலிவு ஒரு திசை ஆளற்ற ஆயுதத்தை காப்பி அடிக்கின்றது? பதில் 3 அடுக்கில் இருக்கின்றது. 1 செலவு கணக்கு, 2 ஆபத்து பலன் சமன்பாடு, 3 மற்றவர்களின் ஆயுதத்தை அவர்களுக்கு எதிராகவே ஆயுதமாக மாற்றும் உளவுத்துறை அரசியல். செலவு கணக்கை நேராக பார்க்கலாம். பல மில்லியன் டாலர் மதிப்பு இருக்கும் ரீப்பர் போன்ற பெரிய ஆளற்ற விமானத்தை எதற்கெல்லாம் பயன்படுத்துவார்கள்? உயர் மதிப்புள்ள இலக்குகளை நீண்டகால கண்காணிப்பை வேறு எதையும் செய்ய முடியாத சூழலில் நடந்த சிறப்பு ஆபரேஷனுக்கு பயன்படுத்துவார்கள். ஆனால் எல்லா சமயத்திலும் இதே வகை விலை உயர்ந்த உள்ள ஆளற்ற விமானத்தை அனுப்பினால் ஏற்ற இறக்கமில்லாத பணச்சுமை உருவாகிறது. லூகஸ் மாதிரி $35,000 மதிப்பு மட்டுமே இருக்கும் ஒரு திசை ஆளற்ற ஆயுதத்தை 100-200 அளவில் தயாரித்து சோதனைக்கும் உண்மையான போர்க்களத்திற்கும் ஒரே மாதிரி பயன்படுத்த முடியும். இதனால் தான் அட்ரபிள் என்ற ஒரு புதிய வகை ஆயுத பிரிவு உருவானது. அது இழக்கப்பட்டாலும் பொருளாதார ரீதியாக அதிர்ச்சி தராது, ஆனால் எதிரிக்கு வான் பாதுகாப்பு தொந்தரவு அளிக்கும் அளவு தாக்கம் கொண்ட ஆயுதம். ஆபத்து பலன் சமன்பாடு என்ன சொல்கின்றது? ஈரான் பயன்படுத்தும் ஷாஹித் 136களை எதிர்கொள்ள அமெரிக்கா, நேட்டோ, உக்ரைன் எல்லோரும் தினமும் ஒரு கேள்விக்கு விடை சொல்லி பார்த்து கொண்டு இருக்கின்றார்கள். இந்த குறைந்த விலை ஆயுதத்துக்கு எதிராக நான் எவ்வளவு விலை உயர்ந்த ஏவுகணை, எவ்வளவு அதிகமான வான் கண்காணிப்பு வளங்களை செலவழிக்க போகிறேன் என்று அவர்கள் கேட்கின்றார்கள். நாம் குறிப்பிட்ட 3 அடுக்கில் 2ஐ கூறிவிட்டோம். மூன்றாவது அடுக்கு உளவுத்துறை அரசியல். இன்று ஈரான், ரஷ்யா, சீனா, வடகொரியா எல்லோருமே விலை குறைந்த ஒரு திசை ஆளற்ற ஆயுதங்களை உருவாக்கி கொண்டிருக்கின்றார்கள். சீனாவின் லுங் M9 ஃபைலாங் 300D, வடகொரியாவின் புதிய கமிகாசி ஆளற்ற விமான திட்டங்கள் அனைத்தும் ஷாஹித் 136 அடிப்படை வடிவமே என்பதை வெளிப்படையாக ராணுவ வட்டாரங்கள் சொல்கின்றன. ரஷ்யா தானே தன்னுடைய ஜெலபுகா தாதிர்ஸ்தான் தொழிற்சாலையில் ஆயிரக்கணக்கான ஹெரான் 2களை உற்பத்தி செய்து வளிமண்டலத்தில் ஒரு இரவு 2000 வரை ஷாஹித் வகை ஆளற்ற ஆயுதங்களை அனுப்ப முடியும் என்ற அளவுக்கு உற்பத்தி உயர்த்தி இருக்கின்றது. இந்த சூழலில் அமெரிக்கா என்ன சொல்ல விரும்புகிறது? ஈரானுக்கு ஒரு செய்தி சொல்ல விரும்புகிறது. நீ உருவாக்கிய ஆயுதத்தை நான் உன்னிடம் எதிரான ஆயுதமாகவே கையாள போகின்றேன் என்ற சகியை அமெரிக்கா லூகஸ் ஆளற்ற விமானம் மூலம் ஈரானிடம் காட்டுகிறது. மத்திய கிழக்கிலேயே இந்த லூகஸ் ஸ்குவாட்ரன் உள்நுழைந்துள்ளது என்பதும் ஒரு ஈரானுக்கு எதிரான அரசியல் வாக்கியம்தான். இப்போ இந்த கதையின் இன்னொரு முக்கிய அத்தியாயத்தை பார்க்கலாம். உக்ரைன் எப்படிப்பட்ட துணையை கொடுத்து அமெரிக்காவை சூடான நகல் தயாரிப்பு மனநிலைக்கு தள்ளியது. உக்ரைன் தன் நிலத்தில் வீழ்ந்த ஷாஹித் ஜெரான்டு உடைந்த பாகங்களை ஆய்ந்து அதிலிருந்த சிப்கள், GPS மாடியூல்கள் மற்றும் ரேடார் தரப்பு மாடியூல்கள் ஆகியவற்றை மேற்கு நாடுகளுக்கு காட்டி வருகிறது. இதே நேரத்தில் உக்ரைன் தன் சொந்த ஆக்டோபஸ் இன்செப்டர் ஆளற்ற விமானங்களை மாபெரும் உற்பத்தி அளவில் தயாரிக்கின்றது. நாளுக்கு 1000 வரை உற்பத்தி செய்ய வேண்டும் என்ற லட்சியத்தை அறிவித்திருக்கிறது. அமெரிக்கா வேறு பக்கம் FPV ஆளற்ற விமானத்தை, ஸ்கைநோட், AI ஸ்ட்ரைக் கிட்ஸ் ஆகியவற்றை அனுப்பி உக்ரைனின் ஷாஹித் எதிர்ப்பு நெட்வொர்க்கை தூண்டுகின்றது. இந்த பின்புலத்தில் பார்க்கும் போது ஷாஹித் 136 பற்றிய மூல தொழில்நுட்ப டேட்டா அனைத்து நாடுகளில் இருந்து வந்தது என்று சொல்ல வேண்டும். மத்திய கிழக்கில் அமெரிக்கா நேரடியாக பெற்ற சாம்பிள் விமானம், உக்ரைனில் விழுந்த விமான பாகங்களின் உதவி, ஐரோப்பிய உளவுத்துறை ஆராய்ச்சிகள், இவை அனைத்துமே ஒன்றிணைக்கப்பட்டன.